முட்டைக்கோஸு, வெள்ளரிக்காய், கோவக்காய், கேரட்டு, தக்காளி வச்சு ஒரு டிஃபனுக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறேன். இதில் தேவையான அளவு கொஞ்சம் முட்டைக்கோஸ் நம்ம நறுக்கிக்கலாம். அது மாதிரி நான் ஒரு 1/4 துண்டு வெள்ளரிக்காய் போட போகிறேன். ஒரு 3 கோவக்காய், ஒரு அரை கேரட்டு, அரை தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம். தேவையான அளவு காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம், கேரட்டு கொஞ்சம், வெள்ளரிக்காய் கொஞ்சம், கோவக்காய், தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இதுலேயே கொஞ்சம் பூண்டு, இஞ்சி போட்டுக்கிறேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டையும் இதிலேயே போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றிருக்கேன். மூடி போட்டு வேக வைக்கலாம். ரொம்ப வேக வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். வெந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். ஆஃப் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். காய் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த காயையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த காயும் அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போடுறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன். தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வசங்கட்டும். காயை இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப இல்லை, இந்த மாதிரி ஓரளவுக்கு அரையணும். பட் ரொம்ப நைஸ் அரைய வேண்டாம். வேக வச்சு தண்ணி அதில்
கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன். மிளகு தூள் போடுறேன். வேணும்னா கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் கூட வேணும்னா மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். கூட பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் காயும் இதோட சேர்த்திடுறேன். அரைச்சி வச்ச தேங்காயும் காயும் சேர்த்தியாச்சு. ரொம்ப தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டான நம்ம சட்னி இது. காய்கறிகளை வச்சு சாப்பிட்றது, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.